Hey all, welcome back to my channel Joe's Creation. இன்னைக்கு இந்த வீடியோவில் கஸ்டமைஸ் பண்ண ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஸோ கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட கஸ்டமைசேஷன் சொல்லியிருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடி டிசைன் வேணும், சாரியோட கலர் வந்து இதில் நிறையா வர மாதிரி ப்ளவுஸில் லைக் த்ரெட் ஒர்க் மாதிரி அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடி டிசைன் வர மாதிரி சிம்பிள் ஒர்க்காக இருக்கணும் பட் கிராண்ட் லுக்கில் தெரிகிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரியே இந்த ஒர்க் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ இந்த சாரியோட ஜரி பார்த்தீங்கன்னா காப்பர் கலர் இருந்துச்சு. நான் அதனால் ஜரி பார்த்தீங்கன்னா ஜரி லைன் வந்து காப்பர் கலரில் கொடுத்துருக்கேன். நம்ம எப்பயும் சொல்கிற மாதிரி ஜரி லைன் எப்பயுமே ஒரே மாதிரி கொடுங்க, அப்போ தான் பார்க்க நீட்டாக இருக்கும். 4 லைன் ஜரி லைன் நான் வந்து இதுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ ஜரி லைன் கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து கொடி டிசைன் தான் பண்ண போகிறோம். ஸோ கொடி டிசைன் நம்ம எடுத்துக்கிட்டாலே நமக்கு ட்ரேஸ் ஒர்க் இருந்தால் தான் நமக்கு ஈக்குவலாக வரும் ஷேப்ஸ் எல்லாமே. ஸோ இந்த 3 கொடியை வச்சே நான் வந்து இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ட்ரேஸ் ஒர்க் பற்றி நான் டீட்டெயில்டான வீடியோ வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரேஸ் ஒர்க்கான சில ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் அது இன்னும் பார்க்கலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த 3 கொடி டிசைன் அப்படிங்கிறனால நான் ட்ரே ஷீட்டில் வந்துட்டு இந்த 3 மட்டும் வரைஞ்சிட்டு இதே அளவுக்கு கார்பன் ஷீட்டும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம போட்ட ஜரி லைனுக்கு பக்கத்தில் வச்சு பார்க்கணும். நம்ம த்ரெட் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோமோ இல்லைன்னா வந்துட்டு பீட்ஸ் யூஸ் பண்ணாலோ அந்த ஜரி லைனுக்கு மேலே வந்துட்டு படாத மாதிரி நம்ம இந்த ஒர்க் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். ஸோ அதுக்கான கேப் கொடுத்துட்டு தான் நம்ம வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதுக்கான கேப் வச்சுட்டு நீங்கள் வந்து ட்ரேஸ் ஒர்க் எடுங்க. ஸோ இப்போ வந்துட்டு ட்ரே ஷீட்க்கு கீழே வந்துட்டு அந்த கார்பன் ஷீட் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து நகராத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. மேலே இருக்க ட்ரே ஷீட் வந்துட்டு நகராமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் வச்ச மெஷர்மெண்ட்டில் அது கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து இந்த ஒயிட் பென்சிலில் வந்துட்டு அந்த பென்சில் இது இல்லாமல் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை வச்சு நான் வந்து மேலே ட்ரா பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து நார்மல் பென்சில் யூஸ் பண்ணலாம், இல்லை லெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இதிலே வந்துட்டு நான் ட்ரேஸ் எடுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வரைஞ்சிட்டோம்னா ட்ரேஸ் வந்து கீழே வந்துட்டு நமக்கு வந்துடும். அப்படியே இந்த கேப்ல வந்து இந்த மோட்டிவ் மாதிரி பீட்ஸ்ல கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கேப் வச்சிருக்கேன். இப்போ வந்து ட்ரேஸ் வந்து காப்பி ஆயிடுச்சு, ஆனால் கேமராவில் வந்துட்டு அவ்வளோவா தெரியல. கொஞ்சம் ஸ்லைனிங்காக வைக்கும் போது உங்களுக்கு தெரியும் பாருங்க. ஸோ இதுக்கு மேலேயே வந்து நார்மலாக அந்த ஒயிட் பென்சிலை வச்சு நான் டார்க் பண்ணிக்கிறேன் கொஞ்சம். ஸோ இப்போ நேரில் பார்க்கும்போது அந்த ட்ரேஸ் வந்து அழகாக நமக்கு விழுந்துருந்துச்சு. ஸோ கேமராவில் நான் சைடாக வச்சு காட்டுறேன், உங்களுக்கு தெரியும் பாருங்க. ஸோ இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து ட்ரேஸ் எடுக்கலாம் ஒவ்வொன்றா, இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு ஓவராலாக வந்து கூட நீங்கள் எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரேஸ் வந்து அழகாக தெரியுது நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு. சிலர் வந்துட்டு இன்னொரு மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஓவராலாக அந்த நெக்கை ஃபுல்லாகவே வந்து ட்ரே ஷீட்டில் காப்பி பண்ணிவிட்டு அந்த கொடி டிசைனை ஃபுல்லாகவே வந்துட்டு ட்ரேஸில் காப்பி பண்ணிட்டு கூட நம்ம எடுக்கலாம். இப்போ வந்துட்டு நான் இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி இந்த கொடி டிசைனை வந்து நான் இதில் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சென்டரில் பார்த்தீங்கன்னா 2 சைடு கொடி வர மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கேப்ஸ்க்கு எல்லாமே வந்துட்டு நமக்கு 6mm பீட் வந்துட்டு வைக்கணும், அதனால தான் அந்த கேப் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஓவரால் அந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மெத்தட்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரியும். இப்போ வந்து இந்த ட்ரேஸ் முடிச்சுட்டு அதுக்கு மேலே நான் டார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ அந்த மோட்டிவ் மாதிரி நம்ம வைக்கணும், பீட்ஸ் மாதிரி வைக்கணும் நான் சொல்லியிருந்தில்ல அந்த கேப்பில், அதுக்கு வந்துட்டு 6mm பீட், ஒரு ரைஸ் பீட், ஒரு சுகர் பீட், இது 3 யூஸ் பண்ணி தான் அதில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்துட்டு நம்ம ட்ரே ஷீட்டில் 3 தான் நம்ம வரைஞ்சிருந்தோம். ஸோ அது 3 ஒரு செட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த 3 செட்டில் 2 கொடி டிசைனுக்கு கீழே அந்த மோட்டிவ் வைக்கணும். இந்த மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஒர்க் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ வந்துட்டு 3 கொடி டிசைனும் ஒரு செட்டு, 2 கொடி டிசைனுக்கு கீழே வந்துட்டு நம்ம அதை வந்து இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணணும். ஸோ ரைஸ் பீடு 2 சைடும் வச்சுட்டு அதுக்கு சென்டரில் 6mm பீடு, ஒரு சுகர் பீட் வந்து நான் ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மெத்தட்லேயே வந்துட்டு அடுத்த கொடி டிசைனுக்கும் நான் வந்துட்டு கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணும்போது அந்த கேப்ஸ் ஃபுல்லாகவே நமக்கு கவர் ஆகிடும். ஸோ இப்போ நான் வந்து 2 இது கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த நெக்குக்கு வந்து யூ ஷேப் கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த யூ நெக் தான் நமக்கு இது ப்ளேஸ் பண்ணியிருந்தோம். அந்த டேர்னில் வந்துட்டு நம்ம வந்து 3 வந்து 6mm பீட் வந்து நான் ப்ளேஸ் பண்ணுறேன். இப்படி பண்ணும்போது லுக் வைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. 2 பீட்ஸுக்கு மட்டும் ரைஸ் பீட் யூஸ் பண்ணிவிட்டு தேர்டாக யூஸ் பண்ணும்போது நம்ம 6mm பீட் மட்டும் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஓவராலாக வந்துட்டு இப்படி தான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். இந்த புட்டாஸ் மட்டும், இந்த புட்டாஸ் மாதிரி நம்ம நடுவில் அந்த கொடி டிசைனுக்கு கொடுத்தது. சென்டரில் பார்த்தீங்கன்னா வந்து 3mm பீடில் ஒரு 5 பீட் வச்சு சுகர் பீட் வச்சு நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். நீங்கள் லெஃப்ட் சைடு ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணுறீங்கன்னா லெஃப்ட் சைடு என்ன ஒர்க் பண்ணீங்களோ அதே தான் ரைட்லேயும் ஒர்க் பண்ணணும், அப்போ தான் பார்க்க நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே ஃபுல்லாகவே நம்ம சுகர் பீட் கொடுத்தாச்சு. ஸோ சுகர் பீட் நார்மலாக நம்ம எப்பயும் கொடுக்குற மாதிரி 3mm பீட் வச்சு நான் வந்து அந்த சுகர் பீட் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு கொடிக்கும் நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருந்தேன். ஸோ இப்போ வந்துட்டு இந்த கொடி டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஆனால் ரேண்டமாக தான் இந்த ஒர்க் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்துட்டு இந்த கொடி டிசைனுக்கு மேலேயே வந்து இன்னும் நிறையா பீட்ஸ் நம்ம கொடுக்கணும். ஸோ நீங்கள் வந்துட்டு லெஃப்ட்டில் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணுறீங்கன்னா லெஃப்ட் சைடு என்னென்னலாம் கொடுக்குறீங்களோ அதையே வந்து ரைட் சைட் ஆஃப் நெக்லேயே நீங்கள் கொடுங்க. அப்போ தான் வந்து கொடி டிசைன்ஸ் எல்லாமே நீட்டாக இருக்கும். இப்போ வந்து நான் கட் பீட்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஸோ கட் பீட்ஸில்
3 mm பீட் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். இது எல்லாமே ரேண்டமாக தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரேண்டமாக நீங்கள் இந்த லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக கொடுத்துட்டே வாங்க. ஸோ ரேண்டமாக வச்சதை வந்துட்டு ரைட் சைடு வந்து அதை பார்த்து நீங்கள் கரெக்டாக இந்த சைடு கொடுக்கணும். அப்போ தான் லுக் வந்துட்டு உங்களுக்கு நீட்டாக பர்ஃபெக்டாக ஃபினிஷிங்காக முடியும். நான் ரைஸ் பீட் கொஞ்சம் கட் பீட்ஸ் கொஞ்சம் ரெண்டுமே யூஸ் பண்ணி அந்த கொடி டிசைனுக்கு மேலே நான் கொடுத்துருக்கேன். இது ரொம்பவும் கிராண்டாகவும் இருக்காது, ரொம்ப சிம்பிளாகவும் இருக்காது. மினிமலான ஒர்க்கில் நீட் லுக் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ நடுவில் வந்து ரெட் லைன்ஸ் கொடுத்து நான் வந்து டாட் வச்சுருந்தேன். ஸோ அதில் ஃபுல்லாகவே நம்ம த்ரெட் ஒர்க் கொடுக்கணும். ஸோ அதனால அந்த டாட்ஸ் வச்சுருந்தேன். இப்போ நான் லெஃப்ட் சைட் ஆஃப் ஒர்க்கில் என்னெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருந்தனோ அதே வந்து ரைட் சைட்லேயும் நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ ரேண்டமாக கொடுத்துட்டே வந்தது தான், ஆனால் அதை பார்த்தே நம்ம ரைட்டில் கொடுக்கணும். அப்போ தான் நீட்டாக இருக்கும். இப்போ வந்து அந்த ரெட் கலரில் லைன்ஸ் வந்து நான் வச்சுருந்தேன். ஸோ ரெட் பென் யூஸ் பண்ணேன், ரெட் கலரில் வச்சுருந்தேன். ஸோ அதில் ஃபுல்லாகவே நம்ம வந்து த்ரெட் ஒர்க் தான் கொடுக்க போகிறோம். ஸோ த்ரெட் ஒர்க் பார்த்தீங்கன்னா சாரீ கலர்லேருந்து தான் நான் எடுத்திருந்தேன். ஸோ பிளேஸ்மெண்ட் மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. பீட்ஸோட பிளேஸ்மெண்ட் எல்லாம் கரெக்டாக லெஃப்ட் சைடில் என்ன இருக்கோ ரைட் சைடில். இப்போ நீங்கள் ரைட் சைடில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ரைட் சைடில் என்ன இருந்துச்சோ அது ஃபுல்லாக லெஃப்ட் சைடில் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் 6 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். டோட்டலாக 12 வரும் நமக்கு த்ரெட்டு. ஸோ நாட் போட்டு எடுத்தாச்சு. ஸோ இங்கே டாட் வச்சிருந்த இடத்துல ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம த்ரெட் ஒர்க் வந்து பண்ணோம். இந்த த்ரெட் ஒர்க் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டே லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டுன்னு சொல்லுவாங்களே, அதுதான் நான் போட்டிருந்தேன். ஸோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் 3 லைன்ஸ் ஆர் 5 லைன்ஸ் வரைக்கும் கொடுக்கலாம். 5 லைன்ஸ் கொடுத்தீங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து 3 லைன்ஸ் கொடுக்குறேன். ஸோ நான் லெஃப்ட் சைடு தான் எப்பயுமே ஸ்டார்ட் பண்ண ஒர்க்கு. ஸோ லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக ரேண்டமாக கொடுத்துட்டு அதை வச்சு நான் ரைட் சைடு வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன். ஸோ லெஃப்ட் சைடு ரைட் சைடுன்னு சொல்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம பேக் நெக்கில் லெஃப்ட் சைடு சென்டர் நம்ம பிரிச்சிட்டோம்னா லெஃப்ட் ரைட்டு நமக்கு வரும். அதை தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் தெரிகிற மாதிரி வந்துட்டு ஃப்ரெஞ்ச் நாட் நம்ம போட்டு இந்த ப்ளவுஸ் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஃப்ரண்ட் நெக்குக்குமே இதே டிசைன் இதே ஒர்க் தான் நான் கொடுத்துருந்தேன். ஸோ ஸ்லீவ் டிசைன் வந்து தனியாக ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த டிசைன் வந்துட்டு இப்படி தான் இந்த ப்ளவுஸ் கஸ்டமைசேஷன் பண்ணி முடித்தேன். உங்களுக்கும் இந்த மாதிரி ஆரி ப்ளவுஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணி வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறேன். அதை பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டே டியூன். இந்த ப்ளவுஸ் டிசைனை பற்றின ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.